இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். திமுக தேமுதிக கூட்டணி, இபிஎஸ் ஒற்றை வரி ரியாக்ஷன். திமுக கூட்டணியில் தேமுதிக சேர்ந்ததை திமுக கூட்டணி கட்சிகள் வரவேற்றன. இந்த கூட்டணியை விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காது என்று தமிழக பாஜக கூறியுள்ளது. திமுக தேமுதிக கூட்டணி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம் காலையில் கேட்டபோது பிறகு சொல்வதாக கூறினார். மாலையில் சட்டசபை முடிந்து கிளம்பும் போது கேட்டபோது ஒரே வரியில் பதிலளித்தார். அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. தமிழகத்தில் போக்சோ குற்றங்கள் 125% அதிகரிப்பு. தமிழகத்தில் போக்சோ குற்றங்கள் 125.5% அதிகரித்திருப்பதாக தமிழக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. அதன் விவரம்: தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துவிட்டன என்று சட்டசபையில் நயினார் நாகேந்திரன் பேசியதற்கு மணிப்பூரை பார், மத்திய அரசின் தரவை பார் என்று முதல்வர் ஸ்டாலின் வாய்ச்சவடால் விட்டார். முதலில் அவர் தனது அரசின் காவல்துறை வெளியிட்ட கொள்கை விளக்க குறிப்பை உற்று பார்க்க வேண்டும். 2020ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது திமுக அரசு பொறுப்பேற்ற பின்தான் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 59.7% அதிகரித்துள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ குற்றங்கள் 125.5% அதிகரித்து பச்சிளம் குழந்தைகளின் பாதுகாப்பையும் காவு வாங்கியுள்ளது. இந்த லட்சணத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் என மேடையில் நாடகம் ஆடுவது, இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம் என சட்டசபையில் மார்த்தட்டுவது வேண்டாம். தமிழக பெண்களின் பாதுகாப்பு குறித்து கடுகளவும் அக்கறையின்றி திசை திருப்புவதில் மட்டுமே குறியாக இருக்கும் முதல்வர் ஸ்டாலினின் போலி முகத்திரை வரும் தேர்தலில் கிழித்தெறியப்படும் என தமிழக பாரதிய ஜனதா தெரிவித்துள்ளது. நிதி இல்லாவிட்டாலும் இலவசங்கள். எங்கே இருந்து கிடைக்கிறது பணம்? எல்லாமே இலவசம் என்றால் மக்கள் வேலை செய்வார்களா? தமிழகத்தில் 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குவது தொடர்பான வழக்கை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது தேர்தல் நேரத்தில் மாநில அரசுகள் அடுக்கடுக்கான இலவச திட்டங்களை அறிவிப்பது தொடர்பாக நீதிபதிகள் காட்டமாக கேள்விகள் எழுப்பினர். அதன் விவரம்: மாநில அரசுகள் வழங்கும் இலவசங்கள் பெரும் வருத்தத்தை கொடுக்கிறது. தமிழகம் மட்டுமல்ல, அனைத்து மாநிலங்களும் இலவச மின்சாரம் கொடுக்கின்றன. மின் கட்டணம் செலுத்த வசதி உள்ளவர்கள் கூட இதனால் பயன்பெறுகிறார்கள். இந்த செலவுகளை அரசே ஏற்றுக்கொள்வது பொது நலனுக்கு உகந்ததா? இலவச மின்சாரம் வழங்க எங்கிருந்து நிதி கிடைக்கிறது? தமிழகத்தை பற்றி மட்டும் கேட்கவில்லை, ஒட்டுமொத்த இந்தியா குறித்தும் தான் பேசுகிறோம். நாம் எந்த மாதிரியான கலாச்சாரத்தை வளர்க்கிறோம்? விளிம்பு நிலை மக்களுக்கு அரசு நிவாரணம் வழங்குவது சரிதான். ஆனால் வசதி உள்ளவர்களுக்கும் சேர்த்து இலவசங்கள் வழங்குவது என்பது திருப்திப்படுத்தும் அரசியலாகாதா? வருவாய் உபரி மாநிலமாக இருந்தாலும் கூட அந்த தொகையை சாலை, மருத்துவமனை, பள்ளிகள் மேம்பாடு போன்ற ஒட்டுமொத்த மாநில வளர்ச்சிக்கு செலவிடுவது அரசின் கடமை இல்லையா? அதை விட்டுவிட்டு இலவசங்களை வழங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். இந்த சலுகைகளுக்கான செலவுகள் இறுதியில் வரி செலுத்துவோர் மீதுதான் விழுகிறது. நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மாநில அரசுகள் இதுபோன்ற கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் இது. சமீபத்தில் தேர்தல்கள் நடந்த மாநிலங்களை பார்த்தோம். ஏன் தேர்தல் நேரத்தில் திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன? இப்படி இலவசங்களை தொடர்ந்து கொடுத்து வந்தால் அது நாட்டின் வளர்ச்சியை தான் பாதிக்கும். மாநிலங்களில் நிதி பற்றாக்குறை இருந்தபோதும் மக்களுக்கு பண விநியோகம் செய்வது கவலை அளிக்கிறது. எப்படி அந்த திட்டங்களை அறிவிக்கிறார்கள்? அதற்கெல்லாம் எங்கிருந்து பணம் வருகிறது? ஏன் அந்த பணத்தை வளர்ச்சி பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது? மக்கள் சுயமாக சம்பாதித்து சுயமரியாதையுடன் வாழ்வதற்கு தேவையான வேலை வாய்ப்புகளை அரசு உருவாக்கி தர வேண்டும். அதை விடுத்து இலவச உணவு, கேஸ் சிலிண்டர், மிதிவண்டி, மின்சாரம் என அனைத்தையும் கொடுத்துவிட்டு அவர்கள் வங்கி கணக்கிலும் பணத்தை போட்டால் பிறகு மக்கள் ஏன் வேலை செய்ய போகிறார்கள்? இப்படித்தான் நாம் தேசத்தை கட்டமைக்க போகிறோமா என சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சரமாரியான கேள்விகளை எழுப்பினர். இறுதியில் தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர். புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 8 ஊரில் வெளுக்க போகும் மழை. வானிலை மையம் புதிய அப்டேட்.
சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, இந்திய பெருங்கடல் மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை அதே பகுதிகளில் நிலை கொண்டிருந்தது. இது மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவிழக்கக்கூடும். இந்நிலையில் இந்திய பெருங்கடல் பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் தற்போது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக அதே பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் எதிரொலியாக நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21ஆம் தேதி தேனி, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும். 22ஆம் தேதி திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏஐயை பொறுப்புடன் பயன்படுத்த 2.5 லட்சம் பேர் உறுதிமொழி. டெல்லி மாநாட்டில் கின்னஸ் சாதனை. ஏஐ மூலம் பெண்களை ஆபாசமாக சித்தரிப்பது, நடைபெறாத ஒன்றை நடந்தது போன்று ஏஐ மூலம் போலி வீடியோக்களை தயாரித்து பரப்புவது போன்ற செயல்கள் இணையத்தில் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. இதனிடையே ஏஐ தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்தும் நோக்கில் கடந்த 16ஆம் தேதி டெல்லியில் ஏஐ உச்சி மாநாடு துவங்கியது. இந்த மாநாட்டின் போது மத்திய அரசும் இன்டெல் இந்தியாவும் இணைந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பொறுப்போடு நல்ல செயல்களுக்கு மட்டுமே பயன்படுத்துவோம் என்ற உறுதிமொழியை எடுப்பதற்காக இயக்கம் துவங்கப்பட்டது. அதற்காக ஒரு இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த இணையதளம் மூலமாக கடந்த 16 மற்றும் 17 தேதிகளில் 24 மணி நேரத்துக்குள் 2.50 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வு கின்னஸ் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெறும் ஏஐ மாநாட்டில் இந்த சாதனையை கின்னஸ் உலக சாதனை மதிப்பீட்டாளர் பிரவீன் பட்டேல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். கின்னஸ் சாதனை அங்கீகார சான்றிதழை மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெற்றுக்கொண்டார். இது குறித்து அவர் கூறியதாவது, ஏஐ தொழில்நுட்பத்தை இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த ஊக்குவிக்க வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு இந்த சாதனையை அர்ப்பணிக்கிறோம். ஏஐ தொழில்நுட்பத்தை சமூக நலனுக்காகவும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் பயன்படுத்த வேண்டும் என்பதே நமது இலக்கு. ஏஐ தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்துவோம் என உறுதிமொழி எடுத்த 2.5 லட்சம் பேருக்கு எனது பாராட்டுக்கள் என அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். ஏஐ உலகை ஆளப்போவது இந்தியா, பிரான்ஸ் தான். மேக்ரான் மாஸ் கமிட்மெண்ட். டெல்லியில் நடந்து வரும் ஏஐ உச்சி மாநாட்டில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பங்கேற்று பேசினார். ஏஐ தொழில்நுட்பத்தின் எதிர்காலத்தை இந்தியாவும் பிரான்சும் சேர்ந்து உருவாக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அவர் பேசியதாவது, 10 ஆண்டுக்கு முன்பு மும்பை சாலையோர வியாபாரி வங்கிக் கணக்கு கூட தொடங்க முடியாத நிலையில் இருந்தார். இன்று அதே வியாபாரி தொலைபேசி மூலம் டிஜிட்டல் முறையில் வாடிக்கையாளர்களிடம் பணம் பெறுகிறார். இது வெறும் தொழில்நுட்பத்தின் கதையல்ல, ஒரு நாகரிகத்தின் கதை. இந்தியாவில் 140 கோடி மக்களை டிஜிட்டல் பொருளாதாரத்துக்குள் கொண்டுவர முடியாது என உலக நாடுகள் கூறின. ஆனால் அது தவறு என்பதை இந்தியா நிரூபித்துள்ளது. 140 கோடி மக்களுக்கு ஆதார் என்கிற டிஜிட்டல் அடையாளத்தை அளித்திருக்கிறது. மாதம் ஒன்றுக்கு 2000 கோடி டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் செய்கிறது. 50 கோடிக்கும் அதிகமானோருக்கு டிஜிட்டல் சுகாதார அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. புதுமை, தொழில்நுட்பம் மற்றும் மனிதாபிமானத்தை ஒரு சேர இணைப்பவர்களால் மட்டுமே ஏஐ தொழில்நுட்பத்தின் எதிர்காலத்தை கட்டமைக்க முடியும். இந்தியாவும் பிரான்சும் அந்த எதிர்காலத்தை உருவாக்கும். ஏஐ மற்றும் டிஜிட்டல் துஷ்பிரயோகங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பது முக்கியம். உலகம் தடை செய்ததை குழந்தைகள் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. குழந்தைகளுக்கு இணையம், சமூக ஊடகங்களை ஒரு பாதுகாப்பான இடமாக மாற்றுவதற்கு அரசுகள், ஒழுங்குமுறை நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அதனால்தான் பிரான்சில் 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்துள்ளோம். கிரீஸ், ஸ்பெயின் போன்ற ஐரோப்பிய நாடுகளும் செய்ய திட்டமிட்டுள்ளன. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பிரதமர் மோடியும் எங்களுடன் சேர்வார் என்பது எங்களுக்கு தெரியும் என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கூறினார். And to do with our allies such as India, because we believe in core shared values: science, rule of law, global balance, efficient multilateralism, innovation for the benefit of all. Now is the time to channel our forces toward what works. Concrete action and solutions that make AI more sustainable, efficient and accessible. Targeted funding to leverage talents and creativity.
appropriate rules to prevent abuse and protect all our citizens, strong partnerships that help build new AI solutions, more safe and more sustainable.